أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஜலசாவுக்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை இந்த தர்சிலே ஹுசூர் அன்வர் அய்யதுல்லாஹு தஆலா பின் நஸீல் அஸீஸ் அவர்கள் 2015ஆம் ஆண்டு யூகே லஜ்னா இமாயில்லாவினுடைய வருடாந்த இஜ்திமாவின் போது ஆற்றிய அந்த ஹுசூர் அவர்களுடைய உரை இந்த தர்சிலை முன்வைப்பதற்காக ஆரம்பம் செய்யப்பட்டது. எனவே அதன் பிறகு பல வாரங்களாக இந்த தர்ஸ் நடைபெறாத காரணத்தினால் அந்த ஆரம்பித்த அந்த விடயங்களும் சகோதரர்களுக்கு ஞாபகத்தில் இல்லாத காரணத்தினால் மீண்டும் தலைப்பிலிருந்து ஹுசூர் அவர்களுடைய அந்த உரையை நான் உங்கள் முன்னிலையில் வைக்க நாடுகின்றேன். பெண்களை முன்னோக்கி ஹுசூர் அவர்கள் இந்த உரையை நிகழ்த்தி இருந்தாலும் இதிலே ஜமாத்தில் உள்ள அனைவருக்கும் தேவையான பல போதனைகள் இதிலே காணப்படுகின்றது. ஹுசூர் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு தாலாவின் அருளால் யூகே லஜ்னா இமாயில்லாஹ்வின் வருடாந்த இது இஜ்திமாவில் ஹுசூர் அவர்கள் ஆற்றிய உரையாக இருக்கின்ற வருடாந்த தேசிய இஜ்திமா இன்று முடிவுக்கு வருகின்றது. லஜ்னா இமாயில்லாஹ்வில் அங்கம் வகிக்கும் பெண்கள் மற்றும் யோதிகளாகிய நீங்கள் காலத்தின் இமாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே இந்த விடயத்தை எப்போதும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஜமாத்திற்கு அஸ்திவாரம் இட்டார்களோ அந்த ஜமாத் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அல்லாஹுவின் கட்டளைகளுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிக்கப்பட்ட முன்னறிவிப்புகளுக்கும் ஏற்ப இறுதி காலத்தில் தோன்ற வேண்டிய ஒரு ஜமாத்தாக இருந்தது. அதாவது மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் எந்த ஜமாத்திற்கு அஸ்திவாரமிட்டார்களோ அந்த ஜமாத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிக்கப்பட்ட அந்த இறுதியான அந்த ஜமாத்தாக இது இருக்கின்றது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் குர்ஆன் அதன் சரியான எழுத்து வடிவில் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தது. மேலும் முஸ்லீம்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் உலகில் கணிசமான அளவில் இருந்து வந்தார்கள். அதே போன்று குர்ஆனை மனனம் செய்தவர்களும் அதிகமான எண்ணிக்கையில் காணப்பட்டார்கள். ஆனால் உண்மை நிலை என்னவாக இருந்தது என்றால் அவர்களில் பெரும்பாலார் குர்ஆனுடைய உண்மையான போதனைகளை முற்றாக மறந்திருந்தார்கள். அதாவது மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் வருகை தந்த அந்த காலகட்டத்திலே திருக்குர்ஆனும் முஸ்லிம்களிடம் காணப்பட்டது. அதே போன்று முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் கணிசமான எண்ணிக்கையில் இந்த உலகில் காணப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய நிலை என்னவாக இருந்தது என்றால் அவர்கள் குர்ஆனை மனனம் செய்தவர்களாக இருந்தாலும் முஸ்லிம்கள் என்று கூறப்பட்டாலும் கூட அவர்களுடைய பெரும்பாலானவர்கள் குர்ஆனுடைய உண்மையான அந்த போதனைகளை முற்றாக மறந்தவர்களாக காணப்பட்டார்கள். எனவே இஸ்லாத்தின் உண்மையான போதனைகள் மீண்டும் உலகுக்கு முன்னால் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு ஜமாத்தை உருவாக்குவதற்காக இறைவன் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அதாவது உண்மை என்னவென்றால் என்னுடைய இந்த ஜமாத் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக என்னுடைய இந்த ஜமாத்தை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஆக்க அந்த இறைவன் விரும்பினான். முன்மாதிரியின் அர்த்தம் என்னவென்றால் மற்றவர்கள் உங்கள் சொல் செயல் மூலம் கவரப்பட வேண்டும். மேலும் எவர்கள் பார்க்கின்றார்களோ அவர்கள் அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்று அன்னார் விளக்கம் கூறினார்கள். அதாவது அல்லாஹு தாலா இவ்வாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி தனியான ஒரு ஜமாத்தை உருவாக்கிய நோக்கத்தை இதிலே மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த நோக்கம் என்னவென்றால் இந்த ஜமாத்தில் இணைந்த அந்த மக்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இவர்கள் மாற வேண்டும். முன்மாதிரி என்றால் என்னவென்றால் அதனையும் அன்னார் கூறுகின்றார்கள், உங்களுடைய சொல் செயல் ஆகியவற்றின் மூலமாக மற்றவர்கள் கவரப்பட வேண்டும். அதாவது அஹ்மதிகள் என்று அழைக்கப்படுகின்றவர்களுடைய
சொல்லின் மூலமாகவும் அவர்களுடைய செயல்களின் மூலமாகவும் மற்றவர்கள் ஒரு வித்தியாசத்தை உணர வேண்டும். உண்மையான இஸ்லாத்தினுடைய அந்த உண்மைத்துவத்தை இவர்கள் கண்டுணர வேண்டும். மேலும் எவர்கள் எம்மை பார்க்கின்றார்களோ அவர்கள் நாமும் இந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களாக ஆகிவிட வேண்டுமே, நாமும் இவர்கள் செய்கின்ற அந்த அமல்களை, இவர்கள் செய்கின்ற அந்த செயல்களை நாமும் செய்ய வேண்டுமே என்று அந்த மக்கள் விரும்ப வேண்டும் என்பதற்காகவே இந்த ஜமாத்தை அன்னார், அதாவது அல்லாஹு தாலா அன்னாரின் மூலமாக உருவாக்கினான் என்று அன்னார் கூறுகின்றார்கள். எனவே பாருங்கள், இந்த ஜமாத் வெறுமனே முஸ்லிம்கள் இருந்து ஒரு பிரிவை உண்டு பண்ணி விடுவதற்காக உருவாக்கப்படவில்லை. மாறாக ஏனைய முஸ்லிம்களையும் நேரான பாதையில் கொண்டு வருவதற்காக, திருக்குர்ஆனுடைய கட்டளைகளை ஏனையவர்களுக்கும் சரியான முறையிலே விளக்கி வைப்பதற்காக, விளக்கி காட்டுவதற்காக இந்த ஜமாத் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள், எனவே ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்தில் இணைந்து இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளின்படி அமல் செய்வதற்காகவும் அதனை இந்த உலகில் பரப்புவதற்காகவும் வாதம் செய்துள்ள அந்த மக்கள் இன்று நீங்களாகவே இருக்கின்றீர்கள். அதாவது இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளின்படி அமல் செய்வதாகவும் அதனை இந்த உலகில் பரப்புவதாகவும் வாதம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இந்த துனியாவிலே இருக்கின்றதென்றால் அது இன்று அஹ்மதி முஸ்லிம்களாக இருக்கின்றோம். மேலும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னை பின்பற்றுபவர்கள் தமது எல்லா மன விருப்பங்கள் மற்றும் உணர்வுகளை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது செயல்களுக்கு முன்பாக எங்களுடைய எண்ணங்கள் தூய்மையானவையாக மாற வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், என்னை பின்பற்றுபவர்கள் தமது எல்லா மன விருப்பங்கள் மற்றும் உணர்வுகளை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அஹ்மதிகளாகவும் உண்மையான இஸ்லாத்தின் போதனைகளின்படி வழி நடப்பவர்களாகவும் இருக்கின்றீர்கள் என்று வாதம் செய்யும் போது உங்களை மற்றவர்கள் மிகவும் ஆட்சேபனை கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார்கள். ஏனென்றால் பெரும்பாலான அந்த முஸ்லிம்களின் மத்தியிலே நாங்கள் ஒரு தனித்துவமான வாதத்தை புரிகின்றோம். அதாவது உண்மையான இஸ்லாத்தின் போதனையின்படி, திருக்குர்ஆனுடைய அந்த கட்டளைகளின்படி உண்மையில் இப்போது செயல்படுபவர்கள் நாம் மட்டும்தான் என்று வாதம் புரிகின்ற போது ஏனையவர்கள் எங்களை பார்க்கின்றார்கள். சும்மா பார்ப்பதில்லை, மாறாக ஆட்சேபனை கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார்கள். என்னை ஏற்றுக்கொண்ட மக்களின் செயல் ரீதியான தரத்தை மற்ற மக்கள் அலசி ஆராய்ந்து பார்ப்பார்கள். எனவே அஹ்மதி முஸ்லிம்கள் நல்லொழுக்கத்தில் மிகவும் உயர்ந்த தரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதும் நல்ல பழக்க வழக்கங்களை மாத்திரம் கைக்கொள்ள வேண்டும் என்பதும் மிகவும் அவசியமானதாகும். இதுதான் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அஹ்மதி முஸ்லிம்களுடைய நல்லொழுக்க நிலை மிகவும் உயர்ந்த தரத்தில் காணப்பட வேண்டும். அதே போன்று நல்ல பழக்க வழக்கங்களை மாத்திரம் கைக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். மேலும் என்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இது முக்கியமானதாகும். இன்னொன்றை மன்னார் கூறுகின்றார்கள், அதாவது மற்றவர்கள் இவர்கள் உண்மை முஸ்லிம்கள் அல்லர் என்றோ அல்லது இவர்களுக்கும் ஏனைய முஸ்லிம்களுக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் இல்லை என்றோ குற்றம் சாட்டாமல் இருக்க அவர்கள் எப்போதும் இறைவனுடைய கட்டளைகளின்படி செயல்பட வேண்டும். அதாவது ஏனைய முஸ்லிம்கள் எங்களை பார்த்து இது இவர்கள் முஸ்லிம்களா அல்லது இவர்களுக்கும் ஏனைய முஸ்லிம்களுக்கும் இடையில் ஒரு வித்தியாசமே இல்லையே என்று சொல்கின்ற அந்த நிலையில் எங்களுடைய செயல்களோ சொற்களோ எங்களுடைய நடவடிக்கையோ பழக்க வழக்கங்களோ இருக்கக்கூடாது. மாறாக எப்போதும் இறை கட்டளைகளின்படி முழுமையான முறையில் செயல்படுபவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே அஹ்மதியாக இருக்கின்ற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இவ்விடயத்தில் கவனம் செலுத்தி தம்மீது சுமத்தப்பட்டுள்ள இந்த பாரிய பொறுப்புகளை உணர வேண்டும். அஹ்மதிகள் தமது நல்ல முன்மாதிரியை நிலைநாட்டவில்லை என்றால் இவர்களின் நல்ல தாக்கம் மற்றவர்களின் மீது ஏற்படாது என்பது மட்டுமல்ல, அதாவது ஒரு அஹ்மதி தன்னுடைய நல்ல முன்மாதிரியை நிலைநாட்டாது விட்டால் அதன் மூலமாக மற்றவர்கள் இவர் மூலமாக நல்ல தாக்கத்தை பெறுவார்கள் என்ற அந்த அளவோடு மாத்திரம் நின்று விடாது. மாறாக இவர்கள் முழு ஜமாத்திற்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்க காரணமாக அமைவார்கள். மற்றவர்கள் இவர்களை பார்க்கின்ற போது அஹ்மதிகள் என்று தான் பார்ப்பார்கள். எனவே தனிப்பட்ட முறையிலே அவருடைய அந்த நடவடிக்கைகளிலே குறைபாடு காணப்படுகின்ற போது ஜமாத்தையே குறை கூறுகின்ற அந்த நிலைக்கு மற்றவர்கள் ஆளாகி விடுவார்கள்.
எனவே ஹுதுர் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் லஜ்னா இமாஇல்லாஹ்வின் உறுப்பினராக இருந்தாலும் சரி, குத்தாமுல் அஹ்மதியாவின் உறுப்பினராக இருந்தாலும் சரி, மஜ்லிஸ் அன்சாருல்லாவின் உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்பொழுதும் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளின்படி செயல்பட்டு கொண்டிருக்க முயற்சி செய்ய வேண்டும். தனிப்பட்ட நபரின் முன்மாதிரியில் பலவீனம் தென்பட்டால் நிச்சயமாக தப்லீக் மற்றும் உண்மை இஸ்லாத்தை பரப்பும் முயற்சியும் பயனற்றதாகவே இருக்கும். எவரும் இதன் பக்கம் கவனம் செலுத்த மாட்டார்கள். எனவே இன்றைய காலகட்டத்திலே முஸ்லிம்களிடமிருந்து இஸ்லாம் மெதுமெதுவாக அது மறைந்து பல்வேறு விதமான கலாச்சாரங்கள், மாற்று மத கலாச்சாரங்கள், மாற்று மதத்தவர்களுடைய நடைமுறைகள் மிகவும் வேகமாக பரவி கொண்டிருக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றது. முஸ்லிம்களுடைய திருமண விவகாரங்களை, திருமண வைபவங்களை எடுத்து பார்த்தாலும் சரி, ஏனைய அவர்களுடைய நடையுடை பாவனைகளை பார்த்தாலும் சரி, ஏனைய அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு இஸ்லாமியரிடம் இருக்க வேண்டிய உண்மையான அந்த முன்மாதிரி அவர்களிடம் தென்படுவதில்லை. இதனைத்தான் நாங்கள் இன்று பரவலாக காண்கின்றோம். உதாரணமாக முஸ்லிம்களுடைய திருமண வைபவங்களுக்கு நீங்கள் சென்று பாருங்கள். அதிலே பலவிதமான இஸ்லாத்திற்கு முரணான அந்த செயல்பாடுகள் அங்கு நடைபெறுகின்றன. அதாவது முற்றிலும் மாற்று மத கலாச்சாரம் தெளிவான முறையிலே இவர்களுக்கு உள்ளே வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சில திருமண வைபவங்களிலே பட்டாசு கொளுத்துகின்றார்கள், நடனமாடுகின்றார்கள், அதே போன்று சினிமா பாடல்கள் போடப்படுகின்றன. அதே போன்று ஆண்கள் பெண்கள் பர்தாவை சரியான முறையில், பெண்கள் பர்தாவை கடைபிடிப்பதில்லை. ஆண்கள் பெண்கள் பகுதிக்கு செல்கின்றார்கள், பெண்கள் ஆண்கள் பகுதிக்கு வருகின்றார்கள். அளவுக்கு மீறிய ஆடம்பரம், அளவுக்கு மீறிய அந்த வெளிக்காட்டல் அவர்களிடத்திலே தென்படுகின்றது. பணத்தை அவர்கள் அந்த திருமண விவகாரங்களிலே மிகவும் அதிகமாக செலவு செய்கின்றார்கள். மக்களுக்கு காட்டுவதற்காக அந்த செலவுகள் நடைபெறுகின்றன. இதே திருமண அந்த வைபவத்தின் போது அதற்கு முன்னும் பின்னும் திருமண பேச்சுவார்த்தைகள், அதே போன்று நிக்காவுடைய அந்த நிகழ்வு, அந்த அடையாளம் போடுவது, இவ்வாறு இன்னொரென்ன ஏராளமான அந்த விவகாரங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் இஸ்லாத்திற்கும் இந்த செயல்பாடுகளுக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமுமே இல்லை. அதே போன்று பேர்தே பார்ட்டி என்று எடுக்கின்றார்கள். இவ்வாறாக இவர்களை ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு, இவர்களுக்கு உண்மையான அந்த இஸ்லாத்தினுடைய போதனையை சொல்லிக் கொடுப்பதற்கு, இவர்களை ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வருவதற்கு யாருமே இல்லை. அவர்கள் விரும்பிய விதம் செயல்படுகின்றார்கள். எனவே இந்த நிலை முஸ்லிம் சமுதாயத்திலே காணப்படுகின்ற போது எங்களுடைய பொறுப்பு என்ன என்பதை நாங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான இஸ்லாத்தின்படி, உண்மையான திருக்குர்ஆனுடைய அந்த போதனைகளின்படி செயல்படுபவர்கள் நாங்கள் என்று நாம் வாதிக்கின்றோம் என்றால், முதலிலே எங்களிடத்திலே ஒரு தூய்மையான மாறுதல் ஏற்பட வேண்டும். உண்மையான இஸ்லாத்தின்படி செயல்படக்கூடிய மக்கள் நாங்கள் தான் என்பதை மற்றவர்கள் பார்க்கின்ற அந்த விதத்திலே எங்களுடைய செயல்கள் அமைந்தால்தான் மற்றவர்கள் இதன்பால் கவரப்படுவார்கள். அப்போதுதான் இந்த அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை பற்றி அந்த நல்லெண்ணம் மக்களுடைய உள்ளத்திலே பிறக்கும். எனவே அல்லாஹுடைய அருளினால் எங்களுடைய இந்த ஜமாத் எல்லா வகையிலும் இந்த நிலையில் ஒரு நல்ல நிலையில் தான் காணப்படுகின்றது. ஏனென்றால் உண்மையான அந்த ஹிலாஃபத்து இந்த ஜமாத்திலே இருக்கின்றது. எப்போதாவது ஏதேனும் ஒரு ஷிர்க்கு, ஏதேனும் ஒரு பித்அத்து, ஏதேனும் ஒரு மாற்று மத கலாச்சாரம் இந்த ஜமாத்திலே அது உருவாக தொடங்கினாலே உடனடியாக அதற்கு தேவையான அந்த போதனை இந்த ஜமாத்திலே வழங்கப்படுகின்றது. எனவே அல்லாஹுடைய அருளினால் எங்களுடைய திருமண வைபவங்கள் அது முற்றிலும் தூய்மையான இந்த நிலையிலே நடைபெறுகின்றது. ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் எதுவுமே அதிலே இல்லை. ஆண்கள் வேறாக பெண்கள் வேறாக இருப்பார்கள், பர்தாவை பேணி செயல்படுகின்றார்கள். எனவே இந்த நிலையை நாங்கள் தொடர்ந்து இதனை பேணி வர வேண்டும். எங்களுடைய ஆண்களினதும் பெண்களினதும் இது கடமையாக இருக்கின்றது. இவற்றை நாங்கள் எப்போதும் பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதிலே ஏதாவது ஒரு வெளி கலாச்சாரம் உள் நுழைகின்ற பட்சத்திலேயே நாங்கள் அதனை தடுத்து நிறுத்தக்கூடியவர்களாக, அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அப்போதுதான் இந்த நிலையை நாங்கள் பாதுகாத்து வர முடியும். எனவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதனையும் கூறியிருக்கின்றார்கள். அதாவது இந்த ஜமாத்தை ஒரு உண்மையான ஜமாத் என்று மற்றவர்கள் நினைக்க வேண்டும் என்று என்னுடைய ஜமாத்தில் உள்ளவர்கள் விரும்பினால், என்னுடைய ஜமாத்தை சேர்ந்த ஒவ்வொரு தனி நபரும் தன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் தன்னுடைய மார்க்கத்திற்காக விட்டுவிட வேண்டும்.
ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எண்ணற்ற இடங்களில் எங்களுக்கு மிகவும் அழகான முறையில் போதனை செய்திருக்கின்றார்கள், மேலும் வழிகாட்டல் வழங்கியிருக்கின்றார்கள். அவற்றை நாங்கள் எப்போதும் எமது கண்முன் நிறுத்தி செயல்பட வேண்டும். லஜ்னா இமாஇல்லாஹ் தனது தலீம் பாடத்திட்டத்தில் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் புத்தகங்களையும் உள்ளடக்கி இருக்கின்றனர். மேலும் அதிகமான லஜ்னா உறுப்பினர்கள் அவற்றை வாசிக்கவும் செய்கின்றார்கள். மேலும் பலர் அந்த புத்தகங்களிலிருந்து பரீட்சைகளையும் எழுதுகின்றார்கள். மேலும் நாங்கள் தொடர்ச்சியான முறையில் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் புத்தகங்களிலிருந்து ஆதாரங்களை முன்வைத்து ஜலசாக்களிலும் இஜ்திமாக்களிலும் உரைகளையும் நிகழ்த்தி வருகின்றோம். ஆனால் உண்மையில் கேள்வி என்னவென்றால், நாங்கள் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் போதனைகளின்படியும் வழிகாட்டல்களின்படியும் எந்தளவு செயல்படுகின்றோம் என்பதாக இருக்கின்றது. உதாரணமாக ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு அஹ்மதியும் தனது கிஷ்தி நூஹ் என்ற நூலை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் என்று அன்னார் கூறியிருக்கின்றார்கள். அந்த நூலில் அஹ்மதி பெண்களுக்கும் அதிகமான போதனைகள் இருக்கின்றன. மேலும் அஹ்மதி பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள், நன்மைகள் பற்றியும் அன்னார் கூறியிருக்கின்றார்கள். எனவே அவற்றை பெற்றுக்கொள்ள பெண்கள் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் அவற்றின்படி அமல் செய்தவாறு தமது வாழ்வை கழிக்க வேண்டும். எனவே உண்மையிலேயே எங்களுடைய ஜமாத்திலே இந்த ஹிலாஃபத்தினுடைய அருள் இருப்பதன் காரணமாக இந்த ஜமாத் இது எப்போதும் பாதுகாப்பில் தான் இருக்கும். ஓரிருவர் சில வேளை இந்த ஜமாத்தினுடைய அந்த கட்டளைகளுக்கு, இந்த ஜமாத்தினுடைய சம்பிரதாயங்களுக்கு மாற்றமாக செயல்பட்டாலும் கூட ஒருபோதும் ஜமாத் என்ற ரீதியிலே இந்த ஜமாத் தவறான வழியில் ஒருபோதும் செல்லாது. எனவே ஓரிருவர் கூட இந்த ஜமாத்தினுடைய சம்பிரதாயங்களுக்கு மாற்றமாக மசீஹ் இஸ்லாம் அவர்களுடைய போதனைக்கு, இஸ்லாமிய போதனைகளுக்கு மாற்றமாக செயல்படும் போது நாங்கள் அவர்களுக்கு அவற்றை புரிய வைக்க வேண்டும். மாறாக செய்தவர்கள் எல்லாம் செய்து கொண்டு போகட்டும், எது என்றாலும் பரவாயில்லை, இளைஞர்கள் தானே, யுவதிகள் தானே, இந்த காலம் இப்படித்தானே இருக்குது, எல்லோரும் செய்கின்றார்களே, ஏனைய முஸ்லீம்களுடைய நிலையும் இதுவாகத்தானே இருக்கின்றது, ஆகவே பரவாயில்லை என்று கூறுகின்ற அந்த நிலைக்கு எங்களுடைய நிலையை நாங்கள் ஆக்கி கொண்டால் அது எங்களுடைய ஈமானுடைய பலவீனத்தை தான் எடுத்து காட்டுகின்றது. எனவே நான் ஆரம்பத்தில் கூறிய விதம், அதாவது அந்த பவுண்டரி லைனிலிருந்து வெளியே போகின்ற சில சந்தர்ப்பங்கள் தான் திருமண விவகாரங்கள், அதே போன்று மையத்துகள், இது போன்ற ஏனைய, அதாவது இந்த பேர்த்டே பார்ட்டி, அது இது என்று இவ்வாறான இந்த லைன்கள் இருக்கின்றன. இது ஒரு வரம்புகளாக இருக்கின்றன. இந்த வரம்புகளை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். அப்போது ஜமாத் என்ற ரீதியிலே நாங்கள் உண்மையான முறையில் அந்த பாதுகாப்பு கோட்டையிலே எங்களால் வர முடியும். ஹுதுர் அவர்கள் கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ளுங்கள், 3 விதமான மக்கள் இருக்கின்றார்கள். முதல் பிரிவினர் எவ்வாறானவர்கள் என்றால், அவர்களுக்கு எந்த விதமான அறிவோ ஞானமோ அறவே கிடைத்திருக்காது. இத்தகைய மக்கள் தவறு செய்தால் அது மன்னிக்கத்தக்கதாக இருக்கலாம். இரண்டாவது பிரிவினர் எவ்வாறானவர்கள் என்றால், அவர்கள் நேர்வழியை அறிந்தும் தவறான வழியில் செல்லக்கூடியவர்கள். எனவே நிச்சயமாக அவர்களின் செயல்கள் பற்றி கேள்வி கேட்கப்படும், தண்டனை வழங்கப்படும். மூன்றாவது பிரிவினர் எவ்வாறானவர்கள் என்றால், அவர்களுக்கு நேரான வழியின் அறிவும் இருந்து தெரிந்து கொண்டே அந்த போதனைகளுக்கு மாற்றமாக செயல்படுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு அப்போதனைகளின்படி செயல்பட்டு தம்மை சீர்திருத்தி கொள்ளும்படி இவர்கள் போதனையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த பகுதியிலே ஹுதூர் அவர்கள் ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு, முரபிமார்கள் உட்பட ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் விசேடமாக கவனமூட்டுகின்றார்கள். மக்களில் 3 பிரிவார். ஒரு பிரிவார் அவர்களுக்கு உண்மையான போதனை என்ன, இஸ்லாத்தினுடைய கட்டளை என்ன என்பதே அவர்களுக்கு தெரியாது. இது மாற்று முஸ்லீம்களையும் எங்களுக்கு சேர்த்து கொள்ளலாம். அவர்களுக்கு சரியாக வழிகாட்டக்கூடியவர் எவருமே இல்லை, சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் எவருமே இல்லை. ஆகவே அவர்களை அதிலே சேர்க்கலாம். இரண்டாவது கூட்டத்தினர் என்னவென்றால், அவர்களுக்கு சரியான போதனை கிடைத்திருக்கின்றது, நேர்வழி எது என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் தெரிந்தும் கூட அவர்கள் தவறான வழியிலே போகின்றார்கள். இது அஹ்மதிகளுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நேர்வழியை பெற்று, மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகவும் நேர்வழியை பெற்று, ஹிலாஃபத்தையும் நாங்கள் பெற்றதன் பிறகும் எல்லா விதத்திலும் எங்களுக்கு அல்லாஹு தஆலாவினுடைய அந்த நேர்வழிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்ற பிறகும் கூட நாம் வழிகேட்டிலே செல்கின்றோம் என்றால் அது தவறு, அது விசாரிக்கப்படும், அதுக்கு தண்டனை வழங்கப்படும். இது இரண்டாவது கூட்டத்தினர். மூன்றாவது ஒரு கூட்டத்தினர் என்னவென்றால், இவர்கள் இந்த நேர்வழியில் இருக்கின்றார்கள்,
இவர்களுக்கு கடமை இந்த நேர்வழியிலே செயல்படுவதற்கு. அதே போன்று இவர்கள் மீது இன்னொரு பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கின்றது, மக்களை நேர்வழிப்படுத்துவதற்கு. ஆனால் இவர்கள் செய்வது என்னவென்றால், மக்களுக்கு நேர்வழிப்படுமாறு, அதாவது நேர்வழியில் செயல்படுமாறு போதனை செய்கின்றார்கள், மக்களுக்கு கூறுகின்றார்கள். ஆனால் தாம் சுயமே அந்த நேர்வழியின் பால் செயல்படுவதில்லை. எனவே இவர்களுடைய நிலை முன்கூறிய அந்த 2 கூட்டத்தாரையும் விட மோசமானதாக இருக்கின்றது. எனவே இவர்களின் இச்செயல் தெளிவான முறையில் நயவஞ்சகத்தனத்தில் சேர்ந்து விடுகின்றது. ஆகவே இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும். அதாவது மற்றவர்களின் செயல்களை ஆராய்வதற்கு முன்பு ஓர் அஹ்மதி முஸ்லிம் தனது நிலையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்ன, நான் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் போதனைகளின்படி செயல்படுகின்றேனா? மேலும் நான் பாவங்களிலிருந்தும் தீய நடத்தைகளிலிருந்தும் தூய்மையானவனா என்று தம்மிடமே கேள்வி கேட்க வேண்டும். முழுமையாக நேர்மையான முறையில் இதனை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிறகு ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள், ஜமாத்தினதும் லஜனா ஆம்லா உறுப்பினரினதும் உறுப்பினர் ஒவ்வொருவரினதும் முதற்கர கடமை என்னவென்றால், அவர்கள் தமது ஆன்மீக மற்றும் நல்லொழுக்க நிலைமையை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த விடயங்களின் பக்கம் கவனம் செலுத்தினால்தான் மற்றவர்களும் தமது நல்ல முன்மாதிரியை காட்டி அவர்களுக்கு நல்ல தர்பியத்தை அவர்களுக்கு நல்ல தர்பியத்தை வழங்க முடியும். ஆனால் ஆம்லா உறுப்பினர்களே சரியான அந்த தரத்தில் செயல்படவில்லை என்றால் அது முழு ஜமாத்தின் மீதும் தனது தீய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். ஆகவே நான் மீண்டும் கூறுகின்றேன், முதலாவது ஆம்லா உறுப்பினர்கள் தமது பொறுப்புகளை உணர வேண்டும். மேலும் எப்போதும் தமது தரத்தின் மீது கவனம் செலுத்தி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எமது ஜமாத்தின் நிர்வாக அமைப்பு எவ்வாறு இருக்கின்றதென்றால், கிளை அமைப்புகளிலிருந்து ஆரம்பித்து தேசிய அமைப்பு வரை உள்ள ஆம்லா உறுப்பினர்கள் தங்களிடம் சிறந்த மாற்றத்தை உருவாக்கி கொண்டால் தானாகவே ஜமாத்தின் 50%மானவர்கள் இஸ்லாத்தின் சரியான போதனைகளின்படி செயல்படக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். இவ்வாறாக அவர்கள் எமது சிறுமிகள் மற்றும் ஏனைய உறுப்பினர்களுக்கு பின்பற்றத்தக்க சிறந்த ஒரு முன்மாதிரியாக மாறி அவர்களிடம் நன்மைகள் மற்றும் சிறந்த நல்லொழுக்கங்கள் உருவாக காரணமாக அமைவார்கள். உலகத்தை விட மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் பொருள் இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக தனது உள்ளத்தில் உள்ள தீய ஆசைகளை தமது முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விடுவதாகும் என்பதை அவர்கள் ஏனையவர்களுக்கு நிரூபித்து காட்டி விடுவார்கள் என்று ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே ஜமாத்தில் உள்ள பொறுப்பாளர்கள், அது எந்த மட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் முதலிலே தங்களிடத்திலே ஒரு மாறுதலை, ஒரு நல்ல முன்மாதிரியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்களுடைய செயல்களில், அவர்களுடைய நடவடிக்கைகளில், அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் இஸ்லாத்திற்கு முரணான, ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்களுடைய போதனைகளுக்கு மாற்றமான எந்த ஒரு விஷயமும் காணப்படக்கூடாது. எனவே அவர்கள் இது விடயமாக மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்பட வேண்டும். இது சாதாரண அஹ்மதிகளுக்கும் கடமை. ஆனால் விசேடமாக ஜமாத்தை சீர்படுத்துவதற்காக நிர்வாகத்தின் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் இதில் மிகவும் கவனம் செலுத்தி செயல்பட வேண்டும். அதே போன்று ஏதேனும் ஒரு இடத்தில் ஏதேனும் ஒரு தவறான விடயம் நடைபெறுகின்றதென்றால் அவர்கள் போகின்ற அந்த போக்குக்கே போகாமல் அதனை மாற்றி திருத்தி மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்ற அந்த பொறுப்பும் அவர்களிடம் இருக்கின்றது. எனவே இதன் பாலும் அவர்கள் எந்த நேரமும் கவனம் செலுத்திய வண்ணம் இருக்க வேண்டும். ஜமாத்திலே ஏதேனும் ஒரு விஷயம் நடைபெறுகின்றதென்றால் அவர்கள் அதனை சீர்திருத்துகின்ற அந்த நோக்கத்திலே அதில் தலையிடுபவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அதனை சீர்திருத்துவதற்காக அவர்கள் முயற்சி செய்பவர்களாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இதுவரை கூறிய இந்த எல்லா போதனைகளின்படியும் செயல்படுவதற்கான நல்வாய்ப்பை வழங்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தர்ஸில் இதனுடைய எஞ்சிய அந்த பகுதி முன்வைக்கப்படும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.